வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வி மோட்டார்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தேசமே பெருமைப்படுற மாதிரி சாதனை பண்ணியிருக்கக்கூடிய நம்ம அஜித் சாரோட பத்மபூஷன் விருது. அந்த பத்மபூஷன் விருதுனா என்ன? அந்த விருது இப்போது அஜித் சாருக்கு அறிவிச்சிருக்காங்க உள்துறை அமைச்சகம். இதுக்காக அவரும் தன்னோட ரிப்ளையும் கொடுத்துருக்காரு. நம்மளோட பிரதமருக்கும் குடியரசுத் தலைவர் அவங்களுக்கும் தன்னோட நன்றியை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணமான இது என்னுடைய தனிப்பட்ட வெற்றியில் இது எங்களோட கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. அவரை பற்றின இந்த விஷயத்த நம்ம இதில் வி மோட்டார்ஸ் சேனலில் இதில் நான் போடுறதுக்கு என்ன காரணம்னா, இந்த ரேஸ் என்ன கேட்டிங்கன்னா எண்டூரன்ஸ் ரேஸ். இதில் பயன்படுத்தின காரோட விலையில் இருந்து கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள அந்த காரை பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் உள்ள அந்த காரு. அதில் ஏசி கிடையாது பார்த்துக்கோங்க. ஏசி இல்லாத அந்த காரில் 24 மணி நேரம் ஒரு 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 4 பேர் நம்ம அஜித் சாரோட சேர்த்து ஏகே அஜித்குமார் ரேசிங் டீம்னு சொல்லிவிட்டு அந்த அவங்களோட டீமை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சேர்ந்து கலந்துக்கிட்டு அந்த கேமை முழுசாக விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. தன்னோட போஸ்டர் 991 போஸ்டர் டீமில் அந்த வகையான காரை பயன்படுத்தினவங்களோட லிஸ்ட்டில் எவ்வளோ இந்த ரேஸ் என்னென்னா 24 ஹவர்ஸ் ஓட்டுறது மட்டும் இல்லை, 24 ஹவர்ஸ் ஓட்டி தன்னோட கார் ரகத்தில் அவங்களோட மாடல் அவங்களோட போர்ஷோவில் வரக்கூடிய காரில் யார் அதிகமான லேப்ஸ் அதில் போயிருக்காங்க, எத்தனை சுற்றுகள் சுற்றி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் 24 ஹவர்ஸில் எவ்வளோ சுற்றுகள் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ரேஸோட வின்னிங்கை அறிவிக்கக்கூடியது. அதில் 26வது இடத்துல வந்தாங்க. ஆனால் 26 இடத்துல வந்தாலும் தன்னோட 991 சீரீஸில் பார்த்திங்கன்னா இவங்க வந்த பிளேஸ் 3rd பிளேஸு. இவங்க அடிச்சிருக்க வட்டம் கேட்டிங்கன்னா அவங்க அதே சீரீஸில் இருக்கிறவங்க அந்த லெவலில் 3வது இடத்த பிடிச்சிருந்தாங்க. நம்மளோட தேசிய கொடியை நம்மளோட தாய் மண்ணுக்கு பெருமை சேர்த்து அங்கே துபாயில் அவர் ஒரு சின்ன குழந்தை தன்னோட வெற்றியை எந்த அளவுக்கு கொண்டாடுமோ அந்த மாதிரி தன்னோட மனசுலேருந்து மனம் நெகிழ்ந்து கொண்டாடிய அந்த தருணங்களை எல்லாமே நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். இப்போது அந்த ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் இது பத்மபூஷன் விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்மபூஷன் விருதுனாலே கண்டிப்பாக ஒரு நம்மளுடைய இந்திய தாய் திருநாட்டிற்கு மேலும் தன்னோட நம்ம தாய்நாட்டோட மேன்மையை, இந்தியாவோட மேன்மையையும் புகழையும் பெருமையையும் அதிகப்படுத்துகிற விதமான செயல்பாடுகளில் யார் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த விருது கொடுப்பாங்க. கலை மற்றும் அறிவியல் இப்படி ஏகப்பட்ட கேட்டகரி, ஒரு 9 கேட்டகரி இருக்குது. அதில் இதுக்கு தகுதியானவங்களுக்கு அந்த விருது அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் நம்ம அஜித் சாரோட ஆக்டிவிட்டி மூலமாக இந்த விருது கிட்டத்தட்ட ஒரு 15 வருட கனவுன்னு சொல்லலாம். 2010க்கு அப்புறம் ரேசிங்கில் 2025 கலந்துக்கிட்டு இந்த விருதை இந்த மோட்டார் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கு. நம்ம வி மோட்டார்ஸ் மூலமாக நான் இதை சொல்கிறதில் ரொம்ப பெருமைப்படுறேன். மோட்டார் மேலே நம்ம எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சோ அது இன்னும் அதிகமாக எனக்கு ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஒரு 100 மடங்கு அந்த ஆர்வம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாகனங்களை பற்றி நம்ம பேசும்போது சொல்லும்போதும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு அந்த வண்டியில் உள்ள சில ஸ்பெஷலைசேஷன்கள் நமக்கு பிடிச்சிருக்கும். இந்த வாகனத்தை பற்றி பார்க்கும்போது அதில் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டில் இருந்து அதில் நம்மளாம் சீட் பெல்ட்டு சும்மா கிராஸாக இப்படி போட்டிருப்போம். ஆனால் அங்கே சீட் பெல்ட் இந்த பக்கமாகவும் போட்டு ஃபுல் பாடியையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி வெளியில் வராத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தனக்குத்தானே ஒரு பூட்டு போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையில் உட்காந்து தான் அந்த வண்டியை ஓட்டியிருக்காங்க. சின்ன கேப் தான் இருக்குமா, ஏன்னா ஏரோடைனமிக் டிசைனில் காற்று ரொம்ப அதிகமாக உள்ளே வரக்கூடாதுங்கிறதுனால அவ்வளோ 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் தொடர்ந்து அந்த லேப்ஸை ஓட்டியிருக்காங்க. 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த லேப்ஸை ஓட்டினோம்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அதை தொடர்ந்து அந்த 4 பேரும் நேர்த்தியாக பண்ணி இந்த வெற்றியை அஜித்குமார் ரேசிங் டீமு தட்டி தூக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தலையோட டீம்னால என்றைக்கும் வின்னு தான். அதில் இந்த இடத்த பதிவு பண்ணது இந்தியா சார்பில் போய் கலந்துக்கிட்டு இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சாதனையை, படத்துலேயும் நான் ஹீரோ தான், நிஜத்துலேயும் நான் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறாரு நம்மளோட அஜித் சார். இதை கேட்கும்போது அங்கே நேர்லையே போய் பார்க்க போன நம்மளோட அஜித் சாரோட ஃபேன்ஸை எல்லாருமே ஒரு பெரிய மனமகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் சாரோட ஒய்ஃபு சாலினி மேடம், அப்புறம் அவங்களோட குழந்தைங்க, மதவன் சார், இப்படி ஏகப்பட்ட பிரபலங்கள் எல்லாருமே அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாகவும் அந்த இடத்துல
அவர் ஒரு மனமுருகி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட மனைவி வந்து தனக்கு வந்து இந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்டதுக்கு அலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு எல்லாருமே இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு தன்னுடைய மனைவி தனக்கு அனுமதி கொடுத்ததா ஒருத்தர் வந்து சொல்கிறத வந்து எந்த அளவுக்கு தன் மனைவிக்கு மதிப்பு அளிக்கணும் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கும் எவ்வளோ உதாரணமாக அவர் வந்து நடந்துக்கிறாருங்கிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய பாடம். புரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் தன்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களோட மனைவியை மதிப்போடு நடந்துக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையில் அவங்களுக்கு மரியாதை அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அவரோட செயல்பாடு ரொம்ப ரசிக்கும் விதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி பேசினா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வரிசையாக சொல்லலாம். அதில் முக்கியமான இந்த ரேசிங்கை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த எண்டோரன்ஸ் 24 ஹவர்ஸ் ரேஸில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்னா, ஹெல்மெட்டை நம்ம இப்படி இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளோட தலையை திருப்ப முடியுமா, மேலே அப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாதான், கீழே தாழ்ந்தும் பார்க்க முடியாதான். அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு டைட்டான பொசிஷனில் தான் அவங்க வந்து உட்காந்து அந்த வண்டியை ஓட்டியிருக்காங்க. இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து இத்தனை வருஷமாக தவம் கிடந்து இந்த ஒரு வெற்றியை பதிவு பண்ணுறது வந்து ஒரு இயல்பான விஷயமே கிடையாது. இதை வந்து இறைவனோட மிகப்பெரிய அருள்னு சொல்லலாம். இது வந்து அவரோட விடாமுயற்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தான் பதிவு பண்ணியிருக்காரு நம்மளோட அஜித் சார். அதுக்கப்புறம் இப்போ இவங்களோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கும்போது, இது தலையோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், தளபதியோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நாடு முழுக்க நம்மளோட அஜித் சாரை பற்றி பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ரசிகனுங்கிறத தாண்டி இது இவரோட ஃபேன் அவரோட ஃபேன் அப்படிங்கிறத தாண்டி எல்லோரும் நல்லா வாழுங்க அப்படிங்கிற அவரோட அட்வைஸ் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, அவர் யாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது இல்லை, அவர் பொதுவான கருத்தை மட்டும்தான் சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு வெற்றி வந்து நம்ம எல்லாரும் தனிப்பட்ட முறையில் பெற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக எல்லோரும் ரொம்ப மகிழ்வாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பரிசை இந்திய மக்களுக்கு, நம் தாய் திருநாட்டிற்கு, அஜித் சாரோட எத்தனை ஃபேன்களுக்கும், இந்திய மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும் அஜித் சார் வழங்கினதுக்கு அவங்களுக்கு எங்கள் சார்பாகவும், இந்த விமோட்டாஸ் சேனல் சார்பாகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வியூவர்ஸ் எல்லாரோட சார்பாகவும் அவருக்கு எங்களோட மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டஸ்ட்டு சுருக்கமாக நான் வந்து சொல்கிறது என்னென்னா, ஒரு 15 வருட கனவு நனவானது தன்னுடைய விடாமுயற்சியினால் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். இப்படிப்பட்ட சாதனையை இந்த மோட்டார் ரேசிங்கில் சாதித்த அஜித் சாருக்கு மேலும் இது போன்ற பல வெற்றிகள் கடவுள் அனுகிரகத்தினால மிகப்பெரிய வெற்றியை அவர் அடையணும். தன்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் சரி, அனைத்து துறைகளையும் அவர் சாதனை பண்ணதுக்கு இறைவனோட அருளும் அனைத்து சந்தோஷமும் அவர்கிட்ட எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும். அதே போல் அவரை மாதிரி அனைவருமே சந்தோஷமாக வாழணும், தன்னுடைய பேஷனுக்காக உழைக்கணுங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.